12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.8 10ஆம் கணக்கு பார்க்கலாம். ஒரு உற்பத்தியாளர் ஒரு சதுர அடித்தளத்தையும் 108 சதுர சென்டிமீட்டர் வெளிப்புற பரப்பையும் கொண்ட திறந்த பெட்டியை வடிவமைக்க விரும்புகிறார். அதிகபட்ச கன அளவிற்கான பெட்டியின் பரிமாணங்களை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. சதுர அடித்தளம் ஒரு பெட்டியின் அடிப்பக்கம் சதுர வடிவத்தில் இருக்கு. அப்போ அடிப்பக்கம் சதுரம்னா அதற்கு எதிரே இருக்கக்கூடிய மேற்பக்கமும் என்னவா தான் இருக்குன்னா சதுரமாக தான் இருக்கும். கனச்செவ்வக வடிவம் அதாவது கன வடிவம் அப்படின்னாவே நமக்கு மீதம் இருக்க மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும். 6ல் 2 பக்கங்கள் சதுர வடிவில் அமைஞ்சதுன்னா மீதி பக்கமானது சதுரத்தில் அமையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடிப்பக்கமானது சதுரமாக இருக்கிறதுனால அடிப்பக்கத்தின் நீளம் மற்றும் அகலங்களை ஒரே மதிப்பாக எக்ஸ் மற்றும் எக்ஸ்ன்னு நம்ம எடுக்கலாம். உயரத்தை மட்டும் மாற்றி அமைச்சுக்கிறோம். உயரமானது ஒய்ன்னு கொடுக்கலாம். இதை வரைபடத்தில் குறிச்சிருக்கு. ஒரு சதுர வடிவ பெட்டியின் அடிப்பக்கத்தின் மதிப்பு எக்ஸ் மற்றும் நீளம் மற்றும் அகலமானது எக்ஸ் மற்றும் எக்ஸ், உயரமானது ஒய்ன்னு எடுக்கிறோம். இந்த நிபந்தனைகளை எழுதிடலாம். பெட்டியின் பரிமாணங்கள் நீளம் அப்படிங்கிறது என்னன்னு குறிப்பிடலாம். எல்லின் மதிப்பானது எக்ஸ் சென்டிமீட்டர். அதே போல் அகலத்தின் மதிப்பும் பி என்பது எக்ஸ் சென்டிமீட்டர். அடிப்பக்கம் சதுரம் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். உயரத்தின் மதிப்பானது ஒய் சென்டிமீட்டர் ஆகும். ஒய் சென்டிமீட்டர். வெளிப்புற பரப்பு 108 சதுர சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. பெட்டியின் வெளிப்புற பரப்பு 108 சதுர சென்டிமீட்டர். அவர் வடிவமைக்கப்பட வேண்டிய பெட்டியின் ஒரு புறம் திறந்த மாதிரி உள்ளதாக கொடுக்கப்பட்டுள்ளது. பரப்பையும் கொண்ட திறந்த பெட்டியை வடிவமைக்க விரும்புகிறார் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒரு பக்கத்துக்கு எதுவுமே நம்ம செய்யலை அப்படிங்கிறப்ப வெளிப்புற பரப்பு அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய 5 பக்கங்களுக்கு மட்டும் மதிப்பு என்னது 108ன்னு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ மீதியம் இருக்கக்கூடிய 5 பக்கங்களின் பரப்பு எனும் பொழுது அடிப்பக்கம் தான் நமக்கு சதுர வடிவம் தெரிஞ்சிருச்சு. நீளம் மற்றும் அகலங்கள் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்ததுனால சதுரத்தின் பரப்புக்கு உண்டான நிபந்தனை ஏ ஸ்கொயர். அப்போ ஏக்கு பதிலாக இங்கே எக்ஸ்ன்னு எடுத்ததுனால எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது அடிப்பக்கத்தின் பரப்பு. மீதம் 4 பக்கங்களின் பரப்புகள் எழுதணும். மீதம் இருக்கக்கூடிய 4 பக்கங்களும் நமக்கு சதுரமாகத்தான் அமையாது. சதுரமாக அமையணுங்கிற அவசியம் கிடையாது. அது செவ்வகமாக அமையலாம். ஒரு செவ்வகத்தின் பரப்புக்கான நிபந்தனை நீளம் பெருக்கல் அகலம். நீளத்தை நம்ம எக்ஸ்ன்னும் அகலத்தை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே போல் எத்தனை வடிவங்கள் இருக்கும்? மொத்தம் 4 செவ்வக வடிவங்களின் பரப்புகளையும் கூட்டிட்டோம்னா எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் எனும் பொழுது பொதுவாக 4xyன்னு கொடுத்துடலாம். 4xyயின் மதிப்பானது 108. இதனை சுருக்கலாம். 4xy ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வலதுபுறம் போகிறப்ப 108 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் ஈக்குவல் டு மதிப்பானது 108 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். பெருக்கல்ல இருக்கக்கூடிய 4x வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல 2 உறுப்புகளுக்கும் தனித்தனியாக 4x பிரித்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா பை 4x. 1 4 4 2 4 8 மீதி 2 28 7 4 28. ஒரு எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மதிப்பானது 27 பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 4. இது ஒய்யின் மதிப்பு ஆகும். ஒய்யின் மதிப்பு 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். தேவையானது கன அளவு அதிகபட்ச கன அளவிற்கான பெட்டியின் பரிமாணங்களை தான் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. கன அளவிற்கான ஒரு கனச்செவ்வக வடிவத்தின் கன அளவு கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்னன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். எனவே எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் பெருக்கல் எக்ஸின் மதிப்பானது எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஒய்யிற்கு பதிலாக மதிப்பை பிரதியிடும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் 27 பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 4ன்னு பிரதியிட்டுட்டு பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயரால் மதிப்புகளை பெருக்கும் பொழுது 27 எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ். அடுத்த மதிப்பு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூபு பை 4. ஒரு எக்ஸ் கேன்சல் ஆக போக மீதம் ஒரு எக்ஸ் இருக்கும். 27 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 4 என்பது எதனுடைய மதிப்பு கன அளவு. எக்ஸ் என்ற மாறியை சார்ந்துள்ளதுனால வி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கலாம். இதை முதல்ல வகைப்படுத்தலாம். வி டேஷ் ஆஃப் எக்ஸ் என்பது வி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. 27 பெருக்கல் 1 27ன்னு கொடுத்துடலாம். அடுத்த மதிப்பானது எக்ஸ் கியூபின் வகையீடு 3 எக்ஸ் ஸ்கொயர். அடுக்கு முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது மதிப்பு 3 எக்ஸ் ஸ்கொயர். மீண்டும் வகைப்படுத்தும் பொழுது வி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் 27 என்பது மாறிலி உறுப்பின் வகையீடு 0 மைனஸ் 3 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயரை வகைப்படுத்திட்டோம்னா 2x பை 4. 2 1 2 2 2 4. எனவே வி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது மைனஸ் 3x பை 2 ஆகும். 3x பை 2. வி டேஷ் ஆஃப் எக்ஸை நம்ம 0க்கு சமப்படுத்திட்டு
எக்ஸின் மதிப்புகள் என்னன்னு கணக்கிடலாம். வி டேஸ் ஆஃப் எக்ஸ் என்பது 27 மைனஸ் 3x² சமம் 0 ஆகும். -3x² 4 + 27 வலதுபுறம் போகிறப்ப -27. இருபுறமும் ஒரு மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸ் கேன்சல் ஆக போக 3x² = 27. எக்ஸின் மதிப்பு வேணுங்கிறனால x² மட்டும் இடதுபுறம் இருந்துட்டு 3/4 வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வரப்ப தலைகீழாக கொடுத்துடலாம். 4/3 1 3 3 9 3 27. x² = 4 36. 36 வர்க்கமூல மதிப்பானது 6ன்னு வரும். +/- நமக்கு இங்கே பக்க அளவுகள் தான் எடுக்கிறோம். எனவே -6 என்பது ஏற்புடையதாக அமையாது. எக்ஸின் மதிப்பானது +6 ஆகும். அடுத்து எக்ஸின் மதிப்பை டபுள் டேஷில் பிரதியிட்டு பெருமமா சிறுமமாங்கிறத கணக்கிடலாம். வி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிற்கு பதிலாக 6 என பிரதியிடும் பொழுது மதிப்பானது எக்ஸிற்கு பதிலாக 6 என பிரதியிடுறோம். வி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு -3x. எக்ஸுக்கு பதிலாக 6/2 3 6 மதிப்பானது -9. -9ங்கிறது <0. <0 இருந்ததுன்னா எந்த மதிப்பை அடையும்? பெருமத்தை அடையும். x = 6 எனும்போது v of θ என்பது பெருமமாகும். இப்போ பெரும மதிப்பு கணக்கிடலாம். பெரும மதிப்பு கணக்கிடும் பொழுது x = 6 என 1ல் பிரதியிட கிடைக்கக்கூடிய y-இன் மதிப்பு y = 27/x 6 -6/4 x/4. சுருக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு 3 2 6 2 2 4 9 3 27 2 3 6. y-இன் மதிப்பானது 9/2 -3/2. பகுதி மதிப்புகள் சமமாக இருக்கிறனால தொகுதியை கழிச்சிட்டோம்னா 9 - 3 மதிப்பானது 6/2 1 2 3 6. y-இன் மதிப்பானது 3. அதிகபட்ச பரிமாணங்கள் தான் கேட்டிருக்கு. எனவே பெரும மதிப்பை அடைஞ்சதுனால அதிகபட்ச மதிப்புகளை தான் பெறும். therefore பரிமாணங்கள் நீளம் எக்ஸின் மதிப்பானது 6 சென்டிமீட்டர். அகலமும் எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கிறோம். எனவே அகலம் எக்ஸின் மதிப்பும் 6 சென்டிமீட்டர். உயரம் மட்டும் ஒய்ன்னு எடுத்திருக்கிறோம். ஒய்யின் மதிப்பானது 3 சென்டிமீட்டர் ஆகும். தேங்க்யூ.